ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா சூப்பரான கும்பகோணம் ஸ்டைலில் ஒரு கடப்பா பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக வந்து தேங்காய் பல், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2லேருந்து 3 பல் பூண்டு அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை வந்து ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 விசில்லேருந்து 4 விசில் விட்டதுக்கப்புறமா நமக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை சைடில் வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வாசனை பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு அண்ட் உருளைக்கிழங்கு, அந்த வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவிட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அட்டகாசமான கும்பகோணம் ஸ்டைலில் கடப்பா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.